நடிகர் ரவி மோகன் வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய் திருடியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் ரமேஷ் என்கிற நபர். ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நடிகர் ரவி மோகன் வீட்டிலிருந்து 2.5 லட்சம் ரூபாய் திருடியதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், ஓவர் டு யூ. முழு விவரங்கள் என்ன? நடிகர் ரவி மோகனோட வீட்டுல பணம் மற்றும் நகைகள் திருடு போனதாக அவர் நீலாங்கரை காவல் நிலையத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இதற்கு முன்னதாகவே அவர் வீட்டுல பணியாற்றி வந்த ஒரு பணிப்பெண்ணை பிடித்து வைத்ததாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேர்ல நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு இது குறித்து காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட வேண்டும் எனவும் இது போன்று வீட்டுல பிடித்து வைத்திருக்க கூடாது என அறிவுறுத்தி விட்டு அதன் பின்னர் சென்றனர். அதன் பின்னர் தான் நடிகர் ரவி மோகனோட மேனேஜர் இது தொடர்பாக அவர் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக இந்த புகார் தொடர்பாக 3 லட்சம் பணம், அதே போன்று ஒரு டைமண்ட் செயின் ஆனது வீட்டுல திருடு போய்விட்டதாக அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. புகாரின் பேர்ல போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அவரது வீட்டுல பணியாற்றி வரக்கூடிய 2 ஓட்டுநர்கள், அதே போன்று ஒரு PA மற்றும் பணிப்பெண், அவரது மகன் ஆகிய 5 பேர் மீது தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால தனித்தனியாக ஒவ்வொருவராக அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல இந்த விசாரணையில ரவி மோகனோட கார் ஓட்டுநரான ரமேஷ் என்பவர் அவரது வீட்டுல திருடியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2.5 லட்சம் பணம் திருடியதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரை போலீசார் ரமேஷ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 50,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பணத்தை எங்கே கொடுத்தார் என்பது தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில தற்போது முதல் நபராக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களையும் தற்போது நீலாங்கரை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.